ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனாரலை போற்றி. நாள் நல்ல நாள். இந்த வீடியோ பதிவில் ராசி பலன், சந்திர பலன், குரு யோக பலனை பற்றி 4 ராசிக்கு சொல்கிறேன் நேர்களே. தனுசு ராசி, மகர ராசி, மீன ராசி, விருச்சிக ராசி, இந்த 4 ராசி நேர்களுக்குமே பலனை சொல்கிறேன். டைம் ஸ்டாப்பிங்கில் உங்கள் ஏதோ சொல்லிடுவோம், டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்டாப்பிங் போட்டுருவேன். அதனால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் ராசி பலன் வரும். 5/6/2024 வைகாசி 23 புதன்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கார்த்திகை நட்சத்திரம், தேய்பிறை, சதுர்தசி திதி தான். முதல் தனுசு ராசிக்கு பார்ப்போம். தனுசு ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 9ஆம் இடம். ராசிக்கு 8 கூடைவன் எத்தனாம் இடத்துல இருக்கிறார்? 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா? 6ஆம் இடத்துல இருந்தாலுமே சுபச்சந்திரனாக இருக்கிறாரு. அமாவாசையை நோக்கி போனாலுமே அவர் குரு சுக்கிர தொடர்பு பட்டு, இயற்கை சுபர்கள் தொடர்பு பட்டு ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் சுப விரயம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரியா? கொஞ்சம் செலவுகள் இருக்க தான் செய்வோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். இழுபறியாக இருந்து வந்த வரவுகள் வரும். அதாவது வாராக்கடன்லாம் வந்துடும். எதிர்பார்த்த இடத்துல சில பண வரவு இருக்கும். அது மாதிரி எதிர்பாராத சில காரியங்களும் உங்களுக்கு முடியும். அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும். நெருக்கமானவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வேலை சம்மந்தப்பட்டமான சிந்தனைகள் இருக்கும். சரியா? மனதில் பலவித சிந்தனைகள் இருக்கும். குறிப்பாக உத்தியோக சிந்தனை கூடுதலாகவே இருக்கும். வியாபாரம், தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். உதவிகள் கிடைக்கும். மற்றவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அதுபோக குருபலம் உள்ள நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரத்துக்கு குருபலம் இருக்கிறதுனால ஒரு யோகமான, அதிர்ஷ்டமான, அமர்க்கலமான நாளாக பார்க்கப்படுகிறது. பூராட நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. மூல நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா வரவுகள் இருக்கும், வருமானம் இருக்கும். உத்திராட நட்சத்திரத்துக்கு ஒரு முன்னேற்றமான நாளாக பார்க்கப்படுகிறது. ஓகே, அடுத்து மகர ராசி. ராசிக்கு 7 குடைவன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7 குடைவன் 5ஆம் இடத்துல குரு சுக்கிர தொடர்பில் இருக்கிறாரு. அஷ்டமாதிபதி கூட சேர்ந்து இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நினைத்த காரியத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். காரியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்த போதிலும் வரவுகள் இருக்கும். சரியா? பண வரவு இருக்கும். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பணப்புழக்கம் கையில் நல்லபடியாக இருக்கும். பழைய பிரச்சனைகள் புதுசாக தலையை உருவெடுத்து வரும். அதாவது என்ன, ஏற்கனவே நீங்கள் எதனாச்சும் பிரச்சனை தலையிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை விஷயமாக யாருனாச்சும் ஒரு காரியத்தை கொண்டு வருவாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் அணுகுமுறையில் ஒரு மாற்றம் இருக்கும். அதனால் எப்பயும் போல் யதார்த்தமாக இருங்க. வித்தியாசப்பட வேண்டாம், எமோஷன் ஆக வேண்டாம். செய்கிற காரியங்களில் சிறு சிறு தடைகள் இருக்கும். எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலுமே டக்குன்னு முடியாது. முதல் சுற்றில் முடியாது, 3ஆவது சுற்றில் தான் முடியும். அதனால் மனசோர்வு அடையாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. இனமுறையாத சிந்தனைகள் இருக்கும். மனதாலும் சரி, உடலாலும் சரி கொஞ்சம் அசதி இருக்க தான் செய்யும். இருந்தபோதிலும் தொட்ட காரியம் தொடங்கும். காரிய அனுகூலமாக பார்க்கப்படுகிறது. அவிட்ட நட்சத்திரத்துக்கு யோகமான நாளாக இருக்குது. அவிட்ட நட்சத்திரத்துக்கு குருபலம் இருக்கிறதுனால மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரத்துக்கு அமர்க்கலமான, அதிர்ஷ்டமான, யோகமான நாளாகவே பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. உத்திராடம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். திருவோண நட்சத்திரத்துக்கு ஒரு மாற்றம் இருக்கும். மாற்றத்துக்கு உட்பட்டு தான் நீங்கள் இருக்க வேண்டும். அவிட்ட நட்சத்திரத்துக்கு நல்ல நாளாகவே இருக்குது. சரியா? அடுத்து நம்ம வருஷப்படி மீனம். 3இல் சந்திரன். 5 கூடையவன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. தகப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். தகப்பன் ஒரு முறையில் நல்ல ஒரு காரியமாக பார்க்கப்படுகிறது. கோயில் உலகத்துக்கு போய்ட்டு வருவீங்க. நல்ல ஒரு காரியங்களை பண்ணுவீங்க. சந்திரன் இருள் சந்திரனாக இருந்தாலுமே சுபகரங்களோட தொடர்பில் இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் கூட சேர்ந்து இருக்கனால குருச்சந்திர யோகம் நல்லபடியாக இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை நல்லபடியாக முடிப்பீங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் நடக்கும். உங்களை சுற்றி நல்ல ஒரு காரியம் நடக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்க நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்துக்கு போகிறவங்க அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி, நல்ல ஒரு நிலைமை இருக்கும். சரியா? உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதனால் மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். வெளியூர் பயணங்களில் நல்ல ஒரு அக்கறையாக இருக்கணும். வெளியூர் பயணம் சில பேருக்கு இருக்கும். இருந்தாலும் அதில் காரியமாக போயிட்டு வாங்க. தொழிலும் சரி, வியாபாரத்திலும் சரி ஒரு ரகசியம் இருக்கணும். தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள்கிட்ட பார்த்து பழகணும். எல்லாத்துக்கிட்டையும் வெளிப்படையாக இருக்கக்கூடாது. சில ரகசியங்களை காப்பாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் எதுவும் நெருக்கடி இருக்காது. சகஜமான சூழ்நிலை இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கலகலப்பாக இருப்பீங்க. நல்ல ஒரு காரியமான நாளாக பார்க்கப்படுகிறது. வெற்றி கிடைக்கும். மீனராசிக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவே பார்க்கப்படுகிறது. பொதுவாக மீனராசிக்கு சந்திரனுடைய பலம் இருக்குது. சந்திர பலன் இருக்கிறதுனால மனதாலும், உடலாலும், நினைவாலும், செயலாலும் சிறப்பாக இருப்பீங்க. அதுபோக ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு யோகமான நாளாக இருக்குது. குருபலம் உள்ள நட்சத்திரமாக பூரட்டாதி மீன ராசியில் பார்க்கப்படுகிறது. மீனராசிக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான, அமர்க்கலமான நாளாகவே இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் திக் சிவப்பு. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு காரியங்கள் நிறைவேறும். உத்திரட்டாதிக்கு
பயணங்கள் எங்கே ட்ராவல் எதுவும் போனீங்கன்னா அதில் கொஞ்சம் காரியமாக இருக்கணும், கண்ணாக இருக்கணும், விவேகமாக இருக்கணும். ரேவதி நட்சத்திரத்துக்கு நெருக்கடிகள் இல்லாமல் கொஞ்சம் சகஜ நிலைமையில் இருப்பீங்க. அடுத்து நம்ம வருஷப்படி பார்த்தோம்னா கடைசியாக விருச்சிகம். விருச்சிக ராசி 9 கூடையவன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசியை பார்க்குறாரு. சந்திரன் ராசியை பார்க்கறதுனால மன வலிமை இருக்கும், மனதில் ஒரு சிந்தனை இருக்கும், தெளிவாக இருப்பீங்க. சந்திரன் சுபத்துவமாக இருக்கிறார். குரு சுக்கிர தொடர்பில் சுபத்துவமாக இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தகப்பன் வழி உறவு முறை நல்லா இருக்கும். தகப்பன் வழி உறவுகள் நல்லபடியாக வச்சுக்கிடுவாங்க. கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. ராசியை சந்திரன் பார்க்குறது நல்ல அமைப்பு தான். அவர் அமாவாசையை நோக்கி போகிற சந்திரன் இருந்தாலுமே சுபத்துவமாக இருக்கிறாரு. சரியாக ஆட்சி பெற்ற சுக்கிர வீட்டில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். நினைத்த காரியங்கள் நல்லபடியாக முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதையும் சமாளிக்கிற சக்தி உங்கள்கிட்ட இருக்கும். நல்ல ஆள், நல்லா மெச்சூரிட்டாக இருப்பீங்க, பக்குவமாக இருப்பீங்க. எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் நெளிவு சுழுவாக பழகுவீங்க. உயர் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும், அறிமுகமும் கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் போட்டி குறையும். நல்லபடியாக நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும். மகிழ்ச்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். பணிகள் வேலை பார்க்குற இடத்துல இந்த தடைகள் விலகி நல்ல ஒரு கலகலன்னு வேலை பார்ப்பீங்க. எந்த ஒரு வேலையும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்கள் சௌகரியத்துக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு தெளிவாக கொடுக்கும். நல்ல ஒரு யோகமான நாளாகவே இருக்குது. விருச்சிக நட்சத்திரத்துக்கு சந்திரபலம் இருக்குது. சந்திரபலம் இருக்கிறதுனால மனதாலும் நினைவாலும் செயலாலும் சிந்தனையாலும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சிறப்பாகவும் இருப்பீங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாக நட்சத்திரத்துக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கிறது. அனுச நட்சத்திரம் ஒரு புதிய அறிமுகம் கிடைக்கும். அந்த அறிமுகம் ஒரு நல்ல ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது. கேட்டை நட்சத்திரத்துக்கு காரிய அனுகூலம் இருக்கும், தடைகள்லாம் இருக்காது. சரி நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் ஜூன் 5ஆம் தேதி வைகாசி 23 புதன்கிழமைக்கு ராசி பலன், சந்திர பலன், குரு பலன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன், நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கிறேன். 4 ராசிக்கு சொல்லியிருக்கிறேன். தனுசு, மகரம், மீனம், விருச்சிகம். இந்த 4 ராசி நேயர்களுக்குமே ஜூன் 5ஆம் தேதி ஒரு நல்லதொரு நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.